கடைசி ஒரு சில வருஷமாக OnePlus ஒரு T series ஃபோன் பாதி வருஷத்தில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலாக அது ஒரு இன்டர்னல் அப்கிரேடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 3T மாதிரி, இல்லைனா ஒரு எக்ஸ்டர்னல் அப்கிரேடாக இருக்கும் 5 to 5T மாதிரி. அதாவது இந்த டிசைன் லாங்குவேஜை மாற்றிருப்பாங்க. இப்போ 60ல் OnePlus 5 to 5T பண்ண மாதிரி தான் ஒரு சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு டியர் ட்ராப் நாச், அதுக்கப்புறம் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல அப்கிரேடா? வெல், இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ டிசைன் வரையில் நம்ம பார்க்குற எல்லா சேஞ்சஸுமே ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 6.41 inches. OnePlus அந்த நாச்சையும் ரொம்பவே சுருக்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு சுத்தமாக நாச்சே பிடிக்கலனா கூட இது கிட்டத்தட்ட இன்விசிபிளாக தான் இருக்குது, பெருசாக கடுப்பாகாது. மற்றதெல்லாமே OnePlus 6ல் பார்த்த மாதிரி தான் இருக்குது. Full HD + ஆப்டிக் AMOLED பேனல், கலர்ஸ் நல்லா இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது, பிளாக்ஸ் இங்கியாக இருக்குது. இதால் HDR வீடியோ யூடியூப்லேருந்து ப்ளேபேக் பண்ண கூட முடியும். இதுக்கு கீழே அந்த புது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு லான்ச்லேருந்து. இப்போ நான் டே டு டே யூஸ் பண்ணல நல்லாவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் ஆப் ஷார்ட்கட்ஸ் பார் கிடைக்குது. ஸோ அப்படியே வரல கூட அசைக்காமல் உங்களுக்கு வேணுங்கிற ஆப்க்கு ஜம்ப் பண்ண முடியும். ஸோ இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கார்னிங்கோட லேட்டஸ்ட் Gorilla Glass 6 கொடுத்துருக்காங்க. OnePlus 6ல் Gorilla Glass 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ அங்கே ஒரு அட்வான்டேஜ். இப்போ லுக்ஸ்னு வரையில் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் முன்னாடி டிஸ்பிளே கடியில் கொடுத்துருக்கிறதுனால பின்னாடி பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. டே டு டே வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் IP ரேட்டிங் எதுவும் இன்னும் அவங்க ஃபோன்ஸ்க்கு OnePlus வாங்கலை. இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஏமாற்றம் என்னன்னு பார்த்தா ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோவில் நிறையவே புலம்பிட்டேன். ஸோ இப்போ திருப்பியும் அதை பற்றி பேச போகிறதில்ல. OnePlus இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா திக்னஸ் கூட கொஞ்சம் அதிகம் தான். பட் எனிவே, அலர்ட் ஸ்லைடர் இன்னமும் இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இருந்துச்சுன்னா ஒருத்தரையும் ஒரு OnePlus ஃபோன் டெஸ்ட் பண்ணையில் எடுக்கல அதை பற்றி பெருசாக யோசிக்க மாட்டேன். பட் யூஸ் பண்ணையில் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். அது இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அந்த தண்டர் பர்பிள் வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ அடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல, Snapdragon 845 OnePlus 6ல் உள்ள அதே ஃப்ளாக்ஷிப் சிப் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. OnePlus அது கூட 6 இல்லை 8 GB RAM, 128 இல்லை 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேஸ் ஸ்டோரேஜ் இப்போ 64லேருந்து 128க்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் ஒரு $3000 ப்ரைஸ் இன்க்ரீஸும் இருக்குது. பட் அதை பற்றி நம்ம ப்ரைஸிங் வரையில் பேசுவோம். இப்போ நம்ம ஹார்ட்வேர் சேஞ்சஸை பார்ப்போம். மற்றது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பேட்டரி கெப்பாசிட்டி 3300லேருந்து 3700க்கு போயிருக்கு. ஸோ இப்போ நான் நிறைய வீடியோஸில் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். OnePlus 6 தான் ஒரு பர்ஃபெக்ட் 1 day பேட்டரி ஃபோன் அப்படின்ட்டு. அது நல்ல விஷயமா சொல்லலை. அதாவது ஒரு நாள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக தாங்கும், மோஸ்ட்டாக தாங்கிடும் மாடரேட்டாக யூஸ் பண்ணால். ஆனால் கொஞ்சம் எங்கேயாவது எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணால் அந்த ஈவினிங் வர ஃபோன் செத்துருமோ, சார்ஜ் பண்ணுமோ அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஒரு 12% அந்த பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுனால, அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் ஓவர்ஸும் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பையில் பில்டான ஆக்சிஜன் ஓவர்ஸும் கொஞ்சம் நல்லாவே ஆப்டிமைஸ்டாக இருக்குது பேட்டரிக்கு. ஸோ ஓவரால் பேட்டரி லைஃப் ஒரு 20% இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது இந்த ஃபோனில். ஸோ அது ப்ளஸ் ஃபாஸ்ட் டேஷ் சார்ஜிங் இருக்கிறதுனால ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பேட்டரின்னு வரையில். ஸோ இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறத பற்றி பேசல. ஆக்சிஜன் OS 9.0.5 இது ஆண்ட்ராய்ட் பை மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஷுவலாக நீங்கள் OnePlus பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே பழைய ஆண்ட்ராய்ட் தான் கொடுப்பாங்க. இப்போ இது வரைக்கும் அவங்க பண்ணதை வச்சு பார்க்கவே இது ஓரியோவோட தான் வரும்னு நினச்சேன். ஏன் இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கோங்க, இந்த ஃபோன் இப்போ ஓரியோவோட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. OnePlus 6, OnePlus 6T ரெண்டும் ஒரே ஹார்ட்வேர் தான். ஸோ ரெண்டுமே ஓரியோவோட தான் லான்ச் ஆச்சு. எல்லாத்துக்கும் 2 மேஜர் அப்டேட் கொடுப்போம். அப்போ 2த்துக்கும் 2 அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்ட் பை அப்புறம் ஆண்ட்ராய்ட் Q கொடுத்து முடிச்சிருவாங்க. பட் இப்போ இந்த OnePlus 6T ஆண்ட்ராய்ட் பையோட வந்திருக்கு. ஸோ OnePlus 6T வாங்குறவங்க 2 அப்டேட் எதிர்பார்ப்பாங்க, QR. ஆனால் OnePlus 6க்கு ஆண்ட்ராய்ட் பை வந்துருச்சு, Q வந்துருச்சு. அப்போ Rம் கொடுக்கணுமா? அப்போ OnePlus 6க்கு கொடுத்தா 3 அப்டேட் OnePlus 6க்கு மட்டும் கொடுக்குறீங்க, Tக்கு 2 அப்டேட் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாவாங்க. அதுக்காக OnePlus 6க்கு அந்த R அப்டேட் கொடுக்கலன்னா ஒரே ஹார்ட்வேர் தான் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கடுப்பாங்க. ஸோ யாராவது கடுப்பாக போகிறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனாலும் இங்கே பழைய வேர்ஷனை கொடுக்காம ஆண்ட்ராய்ட் பையோட லான்ச் பண்ணது ஒரு மேஜர் நல்ல விஷயம்தான்.
இதை எப்படி வந்து OnePlus டீல் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். பட் ஓவரால் சாஃப்ட்வேரில் OnePlus ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. அவங்க அப்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ எனிவே அப்டேட்ஸ் மட்டும் இல்லை, டே டு டே யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சிஜன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எந்த லேக் ஸ்டட்டர் எதுவுமே நான் பார்க்கல. இந்த புது ஆக்சிஜன் ஓஎஸில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அதை பற்றி ஒரு தனி வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா இந்தாங்க ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்கள். யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா ஸ்னாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் OnePlus இங்கே ஆட் பண்ணது கொஞ்சம் ஃபோனை யூஸ் பண்ணல சந்தோஷமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சாஃப்ட்வேர் சேஞ்சஸ்னு வரையில் மேஜராக கேமராஸ். ஸோ இங்கே புதுசாக ஒரு நைட் ஸ்கேப் மோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நைட் சைட் பிக்சலில் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி OnePlus அவங்க ஃபோன்ஸ்க்கு கொடுக்குறது லோ லைட் இமேஜஸை கொஞ்சம் பெட்டராக ஆகுது. ஆனால் பிக்சல் லெவலுக்கு கிடையாது. இப்போ ஹார்ட்வேர்னு வரையில் பிரைமரி 16 மெகா பிக்சல் சென்சர், f1.7 லென்ஸ் OISோட. செகண்டரி சென்சருக்கும் f1.7 லென்ஸ் தான். இது ஒரு 20 மெகா பிக்சல் சென்சர். ஸோ இது OnePlus 6ல நம்ம பார்த்த அதே செட்டப் தான். முன்னாடியும் அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா f2 அபர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ்னு வரையில் நல்ல பிரைட் கண்டிஷன்ஸில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. லோ லைட்லையும் ஓரளவுக்கு நல்ல இமேஜஸ் எடுத்துச்சு. ஸோ இந்த கேமராஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா தனியாக அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோன்னு வரையில் இங்கே 4K 60 FPS ஆப்ஷன் இருக்குது. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது வீடியோ. கொஞ்சம் சின்ன க்ராப் இருக்குது ஸ்டெபிலைசேஷனுக்காக, EISக்காக. OISும் இங்கே இருக்குது. இந்த ஃபுட்டேஜ் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சூப்பர் ஸ்லோ மோஷன் 480 FPSும் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 1 மினிட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 960 FPS மற்ற பிராண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறதோட இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஃபோன் எப்படி அப்படின்னு பார்க்கணுன்னா எல்லாமே ப்ரைஸிங்கில் தான் வந்து நிற்கும். 60 ப்ரைஸிங் 38,000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டுக்கு. ஸோ போன பேஸ் ப்ரைஸோட பார்க்கையில் OnePlus 6 35லேருந்து ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு 3,000 ரூபாய் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்டர்னல் ஸ்டோரேஜை டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ மைக்ரோ SD இல்லாத ஒரு ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். நீங்கள் ஏற்கனவே OnePlus 6 128GB வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 2,000 ரூபா ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். எஸ், 6GB RAM தான் கிடைக்குது, 8GB இல்லை. பட் RAM வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங்காக தான் பண்ணுறாங்க. இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ் 3, பிளாக் ஷார்க், ஹீலோ இதிலலாம் வந்துட்டு 10GB RAM எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் இப்போ கூகுளே வந்து ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணல 4GB RAM தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அவங்க Pixel 3 XL. Pixel 3 XL இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுலேயே ஒரு ஸ்மூத்தான ஃபோன். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இங்கே 6GBக்கும் 8GBக்கும் பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு OnePlus 6 இருக்குன்னா 60க்கு அப்கிரேட் பண்ணலாமா? சான்ஸே இல்லை, கண்டிப்பாக பண்ணாதீங்க. இங்கே பார்க்குறது எல்லாமே மோஸ்ட்டாக விஷுவல் சேஞ்சஸ் தான். அந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல, அந்த நாச்சும் நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதுக்காக திருப்பி போய் ஃபோனை மாற்றணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை. எஸ், எக்ஸ்ட்ரா பேட்டரி இருக்குது, ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லைல்ல. ஸோ ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஐ மீன் கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு கிடையாது 6லேருந்து. இன்ஃபேக்ட் Snapdragon 835 அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்கிரேட் பண்ணாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் அந்த அளவுக்கு இல்லை. பட் 835க்கு முன்னாடி உள்ள சிப் இல்லைனா ஏதாவது லோ அண்ட் ஃபோன்லேருந்து வரோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எஸ், போக்கோ F1 வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பார்க்கல இதோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக கொடுக்குது. அதாவது அந்த ப்ரைஸ்க்கு ப்ரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதோட ப்ரைஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் OnePlus ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே OnePlusல பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்க்கு அவங்களோட பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு ரிஃபைன்ட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கலாம். இல்லை போக்கோ F1 பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவே இதுதான் OnePlus 60 பற்றி என்னோட தாட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஏற்கனவே 60 வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இல்லை 60 வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இல்லை வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதனால முடிவு பண்ணீங்க? ஹெட்ஃபோன் ஜாக் ரிமூவ் பண்ணதுனாலையா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்த்து ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சா? திருப்பியும் எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.